தூங்குற பாரு குழந்தையாட்டம். வாழு வாழு. ஏண்டி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறா? நான் ஏதாச்சும் சொன்னா மட்டும் இதுக்கிட்டே எட்டிக்கு பிடி பண்ற. நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் சொல்றேன். நான் சொல்ற பேச்ச கொஞ்சமாச்சும் கேளுடி. இப்பவே நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்றியே. கல்யாணத்துக்கு அப்புறவே என்னடி பண்ண போறேன்? சமாளிச்சிருவேன். அதெல்லாம் சமாளிச்சிருவேன். என் செல்லத்தை என் செல்லம் வாழுத்தனம் பண்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் என் பொண்டாட்டி அழகாதையா இருக்கா. அப்பா என்ன சளி பிடிச்சிருச்சா? உடம்பெல்லாம் வலிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதே. அம்மா நம்ம எங்கே இருக்கோம்? ஆஃபீஸுக்கு தானே கிளம்பணும். இது எங்கே படுத்திருக்கோம்? என்ன ஹிட்லர் உட்காந்துருக்காரு? அப்போ நம்ம ஹிட்லர் வீட்லயா இருக்கோம்? முள்ளமா முள்ளமா ரொம்ப அசதியா இருக்கோ? மேலெல்லாம் வலிக்குமே. வலிக்கும்லா. ஏன்னா இன்னைக்கு நீ பண்ண வேலை அப்படி. நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவிலே இருக்க. அப்படித்தானே? ரொம்ப வாயை பொழக்காதடி. போய்க்குள்ள கொசு போயிட போகுது. என்ன நடக்குதுங்க? நான் ஆஃபீஸுக்கு தானே போனேன். அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி வந்தேன்? அதுவும் உங்கள் வீட்டில், உங்கள் பெட்ரூமில், உங்கள் பக்கத்தில். ஐயோ, அதுவும் இந்த குளத்தில் இருக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க நீங்கள்? என்ன எங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க? ஆமாம், நான் இங்கே எப்படி வந்தேன் ஃபர்ஸ்ட்டு? பொறுமை பொறுமை பொறுமையா ஒவ்வொரு கேள்வியா கேளு. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நாங்க தான் இருக்க போறேன். நீ கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நீ ரொம்ப டயர்டா இருப்ப. சாப்பாடு தரேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்ப என்கிட்ட எப்படி வந்த, ஏன் வந்த, எதுக்காக நான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன், ஏன் நீ ஆபீஸ் போல அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேளு. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். போதுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் எப்படி உங்க பெட்ரூம்ல, அதுவும் இந்த ட்ரெஸ்ஸோட இங்க எப்படி, அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளு. ரொம்ப டயர்டா இருக்கடி, அதனாலதான் இவ்வளவு நேரம் தூங்கிருக்க. இப்ப நல்லா பசி எடுக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடா? இந்த பாருங்க, நான் உங்க வீட்டு என்ன விருந்துக்கா வந்திருக்கேன்? சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு தேவை என் கேள்விக்கு பதில். நான் எப்படி இங்க, அதுவும் இப்படி, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்டி என்கிட்ட மட்டும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? நான் சொல்றது கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கியா? இந்த பாருடி, நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிட்டுடி. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். முடியாது. என் கேள்விக்கு பதில், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். குழந்தை குழந்தை பிடிவாத குழந்தை. எங்க நான் சொன்ன பேச்ச நீ கேட்க போற? இப்ப என்னடி, நீ எப்படி இங்க வந்தேன்னு தெரியணும், அதானே? ஆமா, தெரியணும். தெரிஞ்சே ஆகணும். நான் எப்படி இங்க வந்தேன், அதுவும் இப்படி, எனக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சாகணும். நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க தான் என்னை ஏதோ பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா சொல்லிருங்க, பாத்துக்கங்க. இது நான் உன்னை என்னமோ பண்ணேனா? நான் என்னடி பண்ணேன்? நீ பண்ணதுனாலதான் உன்னை தூக்கியாந்து இங்க கொண்டாந்து போட்டிருக்கேன். நான் எதுவும் பண்ணல உன்ன. இனி எப்போதுமே தப்பானவனாவே புரிஞ்சுப்பியாடி. உன் மைண்ட்ல என்னைக்கு தாண்டி என்ன பத்தியான நல்ல எண்ணம்லாம் வரும்? நல்லவனா இருந்தா நாங்க அப்படி நினைக்கிறோம். வெளியில பார்க்க அன்னியன் மாதிரி இருந்துட்டு உள்ள ரெமோ ராப்பப் ரெமோ. 1 2 ஆத்தி 15 20. ஒவ்வொருத்தனுக்கு 1க்கு மேலே வச்சாலே நாக்கு தள்ளுது. இந்த ஆள் எப்படிதான் 15 20 வச்சு மெயின்டைன் பண்றாரோ? பண்ணுவாரு, அது எப்படி பண்ணாம இருப்பாரு? அவ்வளோ பெரிய ஆபீஸையே நம்பர் 1ல வச்சிருக்கவர். இதுல மட்டும் என்ன சும்மாவா இருப்பாரு? இதுல இருந்தாலும் கில்லாடியா தான் இருப்பான். நைட்டு தானே பேசும்போது கேட்டேனே. இதுல இவரை பத்தி நான் தப்பா புரிஞ்சிருக்கேனா? பண்றதெல்லாம் காதல் சேட்டை. இதுல இவரை பத்தி நான் தப்பா நினைக்கிறேன். என்ன உனக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா? என்னன்னு சொல்லு. எதுக்கு என்ன எப்போதுமே கெட்டவனாவே பாக்குற? நீ நினைக்கிற மாதிரில நான் கிடையாது, புரியுதா? ஆமாமா, நான் நினைக்கிற மாதிரி இல்ல, அதுக்கும் மேல. காதல் சட்டையா பண்ற? இப்பதானே உன்னை பத்தி ஒவ்வொன்னா தெரியுது, பாத்துக்கிறேயா. ஏய் என்னடி, எதுக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கா? என்னமோ உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் என்னமோ அடிக்குதா என்ன? இங்க வா, காய்ச்சல் அடிக்குதான்னு பாப்போம்.
மேலே கையை வச்சியா கையை முறிச்சிருவோம் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் எப்படி இங்க, அதுவும் உங்க சட்டை நான் எப்படி போட்டேன்? என்னை நீங்க எதுவும் பண்ணலையே. ஏய், மறுபடி ஏதாச்சும் பண்ணிடலான்னு கேட்டா உண்மையிலே ஏதாச்சும் பண்ணிடுவேன் பாத்துக்கா. நானே ரொம்ப நேரமா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஆத்தி, நீ ரொம்ப கெட்ட பிள்ளையா இருப்ப போலயே, என் கட்டுப்பாட கலைச்சிருவ போல இருக்க. என்ன சொன்னீங்க? நான் உங்க கட்டுப்பாட கலைக்கிறேனா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த நேரத்துல யார்கிட்ட எப்படி நடந்துப்பீங்கன்னு எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். உங்க வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன அந்த 15-20ல ஒன்னாக்க பாக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. என்கிட்ட ஓட ஓட்டுனீங்க, ஓட புட்ட நறுக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. இந்த ரூபியை பத்தி சரியா தெரியல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுப்பா முடியல, என்னம்மா வாய் பேசுறா. அப்படியே பேசும்போது வாயில் ஒண்ணு கொடுத்துடணும் போல இருக்கு. வேண்டாம், சும்மாவே என்ன கெட்டவனாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம நடந்துக்கிட்டே அப்படித்தானே. நேத்து பொண்ணுல கொஞ்சவா பேசணும், அதனால நம்மள அப்படித்தான் நினைச்சிருப்பா. இப்போ கொடுத்தோம் கன்ஃபார்ம் பண்ணிடுவா. வேண்டாம். இந்த பாருடி, நான் இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. நான் உன்னை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மூச்சு விடாம என்கிட்ட பேசு, போதுமா? அதைத்தான் அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, நான் எப்படி இங்க வந்தேன், அதுவும் இப்படி? சொல்றேன்டி, சொல்லாம எங்க போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாப்பிடுடி. என் செல்ல காலையில இருந்து சாப்பிடாம வெறும் வயித்துல இருக்குடி. டைம் என்னாச்சு தெரியுமா? இவ்வளவு நேரம் சாப்பிடாம கிடந்தா உடம்பு ஒத்துக்காதுடி. கொஞ்சமா நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியா? ஹலோ ஹலோ, இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் என்ன குழந்தையா? ஒரு நேரம் சாப்பிடாம போனா உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுறதுக்கு. நான் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கேன். எந்த நேரத்தில் சாப்பிடணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமாளிக்கிற வேலையை விட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமாண்டி, உண்மையிலே நீ குழந்தைதான், பச்சை குழந்தை, போயோடி குழந்தை, சொல்றத ஒன்னத்தையுமே கேட்காம சேட்டை பண்ற குழந்தை. இன்னைக்கு நீ காலையில சாப்பிடாம வர போய் தான் பஸ் ஸ்டாப்ல மயக்கம் போட்டு விழுந்த. மயக்கம் போட்டு விழுந்தனா? என்ன சொல்லுதீங்க? நான் எப்போ மயக்கம் போட்டு விழுந்தேன்? அதானே, நீ மயக்கம் போட்டு விழுந்தாதான் அதுக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடுவியே. இந்த பிரச்சனை என்ன இப்பவா இருக்கு? எனக்கு தான் எப்பவோ தெரியுமே. முதல்ல நீ மயக்கம் போட்டு விழும்போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அழகா இருந்துச்சு. அதை இன்னமும் நினைக்கும் போது மனசெல்லாம் சும்மா குழுன்னு இருக்கு. இப்போ அதை சொன்னேன் என்ன அடிச்சிருவா. யாருக்கெல்லாம் என்ன கெட்டவனா பாக்குறா. இதை சொன்னேன்னா இன்னும் கெட்டவனா பத்துருவா. அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். நான் எப்படி இப்படி? ஓ, விட மாட்டா போல இருக்கு. இந்த பாருடி, நான் ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ நீ பஸ் ஸ்டாப்ல தனியா நின்றுக்கிட்டு இருந்த. சரி, உன்னை கூட்டிட்டு போலாமேன்னு நினைச்சேன். அப்பதான் நீ அங்க அது வேண்டாம் அழுதுகிட்டு நின்ன. அப்போ சரி, அழுதுகிட்டு இருக்காளே என்னன்னு கேட்க வரலான்னு பக்கத்துல வந்தேன். நீ அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதான் உன்னை தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ பஸ் ஸ்டாப்ல நான் அப்படி பார்த்தது, அதை பார்த்து அழுதுகிட்டு நின்னா. ஆமாம், அழுதேன். அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனோ? ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் நீ யோசிக்கிற அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் மறந்து உன் வாழ்க்கையை வாழப்பாரு. இப்படியே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நினைச்சு நினைச்சு உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தாத. என்ன? நான் ஏன் உங்களை கஷ்டப்படுத்த போறேன்? நான் கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன? நீங்க பேசாம உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. எனக்காக நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? பேசுற வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க. இனிமேல் இப்படி பேசுன அப்புறம் இருக்கும் உனக்கு. இந்த பாருடி, உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும். நீ கஷ்டப்பட்டனா நானும் கஷ்டப்படுவேன். நீ அழுதனா எனக்கும் அழுவ வரும். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் தான் துடிச்சு போவேன். ஏன்னா நீ என் உயிரில கலந்தவா, என் உசுறு, என் மனசுல உன்னை சுமக்கிறேன். என் மனசுல இருக்கிற உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும். இப்போ அது உனக்கு புரியாது, புரியும் போது புரியும். இந்த பாருங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க. என்னோட கஷ்டமும் வலியும் அது என் கூடயே இருந்துட்டு போட்டோம். என் வலிக்கும் என் கஷ்டத்துக்கும் யாரும் அவங்கவுங்கள வருத்திக்க வேண்டாம். எனக்கு மற்றவங்க என்னால் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. நான் யாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், அவங்கள அழ வைக்கவும் மாட்டேன். நீங்கள் ஒன்றும் என்ன நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். இந்த குணம் தாடி, இந்த குணம் தான் உன் மேல மேலும் மேலும் எனக்கு காதலை வளர்க்குது. எப்போதுமே இந்த காதல் குறையாது. நான் எப்போதும் உனக்கு காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ என் காதலை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி. பாருடி, நீ அந்த பஸ் ஸ்டாப்ல மயக்கம் போட்டு விழுந்தப்போ கொஞ்ச நேரத்துல என் உடம்புல உசுரே இல்லடி. அப்படியே செத்த பணமாயிட்ட. நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமாடி. நீ என்ன ஏத்துக்கிட்டியோ ஏத்துக்கலையோ அது உன்னோட விருப்பம். ஆனா என் கண்ணு முன்னாடி மட்டும் நீ எதுக்காகவும் கஷ்டப்பட்டுறாத, அழுதுறாத. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா என் உடம்புல இருந்து ரத்தம் வடிகிற மாதிரி இருக்குடி. அப்படி
என் இதயத்தை யாரோ உயிரோட பிச்சு புடிங்கிட்டு போன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வலிக்குதுடி. நீ கஷ்டப்படுறத பார்க்க என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு எப்போதும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இரு. நான் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நீ சந்தோஷமா இரு. உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். எதுக்காகவும் மனம் உடைஞ்சு போயிடாத, அழுதுறாத. என்னால தாங்கிக்க முடியாதுடி. அப்ப நான் பட்ட வலிய ஓடி உனக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு ஏதாச்சும் ஒன்று நினச்சினா இவருக்கு என்ன? இவரே என் மேலே இவ்வளோ அக்கறை கட்டுறாரு. நாலு தான் அவருக்கு வலிக்குமா? அது எப்படி? வேண்டாம், என்னால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். யாருக்கு இல்லை, என் மனசுங்க ரணமாக தான் இருக்கு. போதும், இதுக்கு மேலே என் மனசை யாரும் காயப்படுத்தாதீங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம். மறுபடியும் என்னை யாரும் நோகடிக்காதீங்க. நான் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன். என்னை இப்படியே விட்டுருங்க. நான் தனியாகவே இருந்துட்டு போகிறேன். ஏய், என்னடி உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இப்படி பேசாத, புரியுதா? எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கை வாழ பாரு. உனக்காக வாழு, உன் குடும்பத்துக்காக வாழு. நீ வேற யாருக்காகவும் உன் வாழ்க்கைய நீ தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நடந்த வரைக்கும் நடந்து முடிஞ்சு போச்சு. உனக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கிடைச்சிருக்கும். அது இப்போ உனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிட்டு. அதையே மறுபடியும் நினைச்சு உன் மனசையும் உன்னையும் நீ காயப்படுத்திக்காத. என்னால பார்க்க முடியாது அதெல்லாம். நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். உன் சந்தோஷத்துக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்றேன். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும். நான் என்ன கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்களா? பண்ண வேண்டி என்னடி வேணும் சொல்லு. என்ன வேணாலும் கேளு, உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். இந்த வாழ்க்கையே உனக்காக தானடி. அப்படி இருக்கும்போது நீ கேட்டு நான் எதுவும் பண்ணாம இருப்பேனா? நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். கேளுடி, நீ கேட்கதான் மாட்டேன்ற. கேளு, என்ன பண்ணணும்? அது நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வேண்டாம், என்னை மறந்துடுங்க. வேண்டாம். என்ன கோவப்படுத்தாத. நான் கோவப்பட்டேன்னா உன்னால தாங்கிக்க முடியாது, புரியுதா? உன்கிட்ட நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகளை விட்ட அதுக்கப்புறம் இந்த ராஜா எப்படி மாறுவேன்னு உனக்கு தெரியும், பார்த்துக்க. இல்ல, நான் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு சரியா இருக்க மாட்டேன். உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து. உன்கிட்ட தான் சொன்ன, மறுபடியும் இதை பத்தி பேசாதேன்னு. இந்த பாரு, நீ விளையாட்டுக்கா பேசுறியா இல்ல சீரியஸா பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த ராஜா சொல்றதுதான் மறுபடியும் என் காதுல உன்கிட்ட புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீ இங்க வந்துட்ட, புரியுதா? இங்க நீ வந்துட்ட. என் மனசு பூரா நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தான் இருப்ப. இந்த இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியாது. இந்த தகுதின்னு சொன்னீங்க, தகுதிங்கிறது பணக்காசை வச்சு வர்றதில்ல. ஒருத்தவங்களோட நல்ல குணம், கருணை, அவங்களோட நடவடிக்கை, இது எல்லாமே உன்கிட்ட இருக்கு. நீ ஒரு நல்ல பொண்ணு, உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு. மத்தவங்க மேல அதிகமான அன்பு பாசம் காட்டுற, அக்கறை காட்டுற. எனக்கு அதுதான் வேணும். அது மேலதான் ஒருத்தவங்களுக்கு காதல் இருக்கணும், பணக்காசு மேல இல்ல. பணக்காசு இருந்துட்டா கழுத குதிரையாவும் குதிரை கழுதையாவும் மாறிடுமா என்ன? மாறாது இல்ல. அது இனத்துல அது அப்படிதான் இருக்கும். என்னதான் நம்ம மேக்கப் போட்டு மாத்தினாலும் அது இடத்தை தேடி அது போகத்தான் செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது அன்பு பாசத்துல கிடைக்க வேண்டியது. பணம் காசு தகுதியை வச்சு வர வேண்டியது இல்ல. நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இதை பத்தி பேசாத. இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான், உன் கூட மட்டும்தான் நான் வாழுவேன். எனக்கு நீ வேணும். நீ இப்போ என்ன விரும்பலைன்னா பரவாயில்ல, பொறுமையா உன் மனசை மாத்திக்க. அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னொருத்திய தேடி போன மட்டும் சொல்லாத. அதை மட்டும் பண்ண மாட்டேன். அப்படி நீ சொல்றதுக்கு பதிலே என்னை இதே இடத்துல சாவுன்னு சொல்லு, செத்து போறேன். இல்ல, நான் அப்படி சொல்லல. அது வேணாண்டி, வீடு. இதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை பேசாத, என்னால தாங்கிக்க முடியாது. எங்க நான் கோபத்துல ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி அது உன் மனசை காயப்படுத்திருமோன்னு பார்த்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பாருடி, என் மனசு பூரா நீ நிறைஞ்சிருக்க. இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் என் மனைவி. உன் கூட மட்டும்தாண்டி நான் சேர்ந்து வாழுவேன். இந்த இடத்துல வேற ஒருத்தைய வச்சு பார்க்கணும்னு நினைக்காத. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டி. நீ தான் எனக்கு எல்லாமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த இடத்துல போய் வேற ஒருத்தைய நினைக்கவே எனக்கு உடம்பு கூசுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேசுனேன், அப்புறம் அவ்வளவுதான். உனக்கு என்னை பத்தி தெரியல. அப்புறம் பேசுற வயல கொடுத்துருங்க.
நானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அப்புறம் இப்படி ஏதாச்சும் பேசுற, அப்புறம் நான் நல்லா வசமா கொடுத்துருவேன் பார்த்துக்க. இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட லைஃபை பத்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இருந்துங்க பாத்துக்கோங்க. உன்னை யாரடி என்கிட்ட சீரியஸா பேச சொன்னா? என்கிட்ட பேச நிறைய இருக்கு. ஜாலியா பேசு, சந்தோஷமா பேசு, லவ்வா பேசு, ரொமான்டிக்கா பேசு. அப்படின்னா நாள் முழுக்க உட்காந்து கேக்குறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் பேச வாய் இருக்காது, உடைச்சிருவேன். ஏய், சிலிப்பா செய்யற சிலிப்பு டீ சிலிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து உன் கழுத்துல தாலியை கட்டிக்கிறேன். பேசுறதெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டா ரொம்ப ஓவராவா பேசுற. தாலியை கட்டி அப்படியே கட்டி அணைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி பேசுறேன்னு பாக்குறேன். என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லலையே. இல்ல, என் காதுல ஏதோ விழுந்துச்சு. இப்ப நான் கேட்டதும் இல்லைன்னு சொல்றீங்க. இதுல இருந்தே தெரியல, அப்ப என்னை பத்தி ஏதோ நினைச்சிருக்கீங்க. என்ன திட்ட தானே செஞ்சீங்க மனசுக்குள்ள. நீ ஏண்டி நான் திட்ட போறேன்? நேர்ல பார்த்தாலே திட்ட மாட்டேங்கிற, மனசுக்குள்ள மட்டும் எப்படி திட்டுவேன்? வேணா கொஞ்சம் நின்னு சொல்லு, ஏத்துக்கிற. திட்டுன்னு சொல்லாத. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காதீங்க. நான் வீட்டுக்கு போறேன். நவருங்க. வீட்டுக்கு போறியா? இப்படியேவா போற? ஆமா, இப்படியே தான் போவேன். இப்படி போவேன் என்ன? தரையில உருண்டு பரண்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு மரத்துல தொங்கிக்கிட்டேவா போறேன்? இப்படியே தான் போறேன். சொன்னாலும் சொல்லனாலும் நீ ரோட்ல அப்படித்தானே போற. நீ தாராளமா அப்படியே போய்க்க. ஆனா போறதுக்கு முன்னாடி என் நிலைமையும் உன் நிலைமையும் யோசிச்சு பார்த்துட்டு போய்க்க. என்ன நிலைமை? நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன நல்லா தானே இருக்கேன். இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் தெம்பா தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிருவேன். போ, இப்படியே நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? ஆமா, இப்படியே நான் வீட்டுக்கு போயிருவேனே. அப்படியா? அப்ப சரி, இப்படியே போனா நல்லாதான் இருக்கும். முதல்ல இந்த ரூமை விட்டு, இந்த கட்டில விட்டு நீ முதல்ல கீழே இறங்குறியான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போறதை பத்தி யோசிக்கலாம். இறங்கு இறங்கு. நானும் ரொம்ப நேரமா அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இறங்க மாட்டாயே? இறங்கு, முள்ளமா இறங்கு. என்ன பயவுல பேச்சு ஒன்றும் சரியில்லையே. பேச்சுல ஏதோ சுச்சம் தெரியுது. ஏதோ வேண்டாத வேலை பார்த்து வச்சிருக்குமோ? யாருக்கிட்ட? இந்த ரூபி கிட்டயா? இந்த ரூபி ஒரே ஒரு தடவை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் அதே தப்பு பண்ண மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். அட ஹிட்லரே, இந்த கட்டில விட்டேனே, இந்த ரூமை விட்டேனே, எங்க வீட்டுக்கே போயிட்டு உனக்கு வீடியோ கால் பண்றேன். பார்த்து நல்ல வயிறு எரியா. இங்க இருந்தா இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போகணும். யாரை பயங்காட்டி போக்குறான்? என்னையே பயங்காட்டான். நான் யாரு, என்னை பத்தி இந்த ஹிட்லருக்கு சரியா தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சுப்பான். இன்னைக்கு இந்த ரூபியை பத்தி நீ தெரிஞ்சுப்படாம அவனே தெரிஞ்சுப்ப. தைரியமா கால் எடுத்து கீழே வைடியே ரூபியே. சிங்கம் என்று புறப்பட்டதே. ஹிட்லரே, இன்னைக்கு இருக்கிற இவளை காப்பு. இறங்குடி இறங்கு. இன்னைக்கு கதிகலங்கி போக போற. இன்னையோட உன் வாழ்த்தனத்தெல்லாம் சுருட்டி மடக்கி வச்சுட்டு ஒட்டிப்பாம்பா அடங்க போறடி. அந்த அளவுக்கு நான் வேலை பத்தி வச்சிருக்கேன். இந்த ராஜா கிட்டேயே உன் வாயை காட்டுற. இன்னைக்கு நீ என்ன பத்தி தெரிஞ்சுப்படி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சியே? சிரிச்சனா? நான் ஏன்டி சிரிக்க போறேன்? நானே ரொம்ப சோகமா இருக்கேன். என்ன போய் சிரிச்சேன்னு சொல்லுத? சிப்போடி, நான் எவ்வளவு சோகமா இருக்கேன். என்ன போய் சிரிச்சேன்னு சொல்லிட்டியே. நான் சிரிப்பேனாட்டி? நான் சிரிக்கவே இல்லை, ரொம்ப சோகமா இருக்கேன். நக்கல் பண்ணிய? என்ன என்ன நக்கல் தானே பண்ணிய? ஏய் இல்லடி, நான் உண்மையில சிரிக்கவே இல்லடி. நான் சோகமா இருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டிய? நான் ரொம்ப சோகமா இருக்கேன்டி. என் மூச்ச பாருடி, எவ்வளவு சோகமா இருக்குன்னு. சோகம் அப்படியே என் முகத்துல தாண்டவம் மாடுதுடி. என்ன போய் சிரிச்சேன்னு சொல்லிட்டியடி. சத்தியம்ல நான் சிரிக்கவே இல்லடி. சோகமா தான் இருக்கேன், ரொம்ப சோகமா இருக்கேன். கேட்டுக்க. சோகமா இருக்கிய?
நீங்க சோகமா இருக்கிய? ஆ, சரி, இதுக்கு சோகமா இருக்கிய? அது வேணாண்டி, நீ யார்கிட்டயும் ரொம்ப வருத்தத்துல இருக்க. நான் வேற ஏதாச்சும் சொல்லி உன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. விடு, வேண்டாம், அதெல்லாம் எதுக்குடி? என் சோகம் எது என்னோடயே போயிட்டு போட்டும். வேண்டாம், முடியல, வலிக்கு, விட்டுருங்க, கெட்டிலா. இப்ப நீங்க எதுக்கு சோகமா இருந்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எதுக்கு இப்ப நீங்க சோகமா இருந்தீங்க. அது ஒண்ணு இல்லடி, நீ இப்படியே வீட்டுக்கு போறேன்னு சொன்னியா? வீட்டுக்கு போறதா இருந்தா இந்த கட்டில விட்டு இறங்கித்தான் ஆகணும். நானும் ரொம்ப நேரமா இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். ஏதாச்சும் நடக்கும் பாப்போன்னு. இல்ல இல்ல, நீ இறங்குற அழக பாப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பொசுக்குன்னு நீ தான் உட்காந்துட்டியே இறங்க மாட்டேன்னு. அதாண்டி, ரொம்ப ஆசையாவும் ஆர்வமாவும் இருந்தேன்னா இப்போ ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சோகமாயிட்டேன் பத்துக்க. என்ன இருந்தாலும் நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறடி. இப்படி ஆசை கட்டி இப்படி மோசம் பண்ணலாமா என்ன சொல்லு? என்ன இருந்தாலும் நானும் ஒரு வயசுக்கு வந்த பையன். காலகாலத்துல ஒண்ணும் நடக்கதான் செய்யல. இல்ல நடந்துச்சு, அது அரைங்குறையமா நடந்துச்சு. அது எதுக்கு இப்போ? இருந்தாலும் இப்படி பொண்டாட்டிய பாக்குறதுக்கெல்லாம் அப்படியே கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்க. அதான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். எந்திப்பேன்னு பார்த்தேன், எந்திக்கல. ரொம்ப சோகமாயிட்டு, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப மோசம், நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறடி. அப்போ நான் எப்படா இந்த கட்டில விட்டு இப்படியே இறங்குவேன் அதை நீங்க பார்க்கலாங்கிறதுக்காக இப்படி என் தலைமாட்டிலே உட்கார்ந்திருக்கேன் மணிக்கணக்குல. அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம், இல்ல அப்படி வச்சுக்க வேணாம்னா வச்சுக்கலாம். எப்படியோ நீ எந்திரிச்சா நான் அப்படியே லைட்டா அப்படி பார்த்துட்டு அப்படியே நான் போயிடுவேன். எனக்கு 1008 வேலை இருக்கு பத்துக்க. எல்லா வேலையும் முடக்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன்னா காரணம் இல்லாமலா சொல்லு? அப்படியே கொஞ்சமா லைட்டா பார்த்துட்டு நான் அப்படியே போயிடுவேன். எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல பொண்டாட்டிய பார்க்க. அப்புறம் என்ன? அட படுவாவி பயல, என்ன பஸ் ஸ்டாப்ல இருந்து தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன இந்த குளத்துல ஆக்கி வச்சுட்டு எப்பண்டா நான் எந்திப்பேன் இருந்து பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு எவ்வளவு பம்மியமா வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாரு. யோ, என்னையா இது? ஏன் என்ன இப்படி ஆக்கி வச்சிருக்க? என் ட்ரெஸ் எங்கயா? ட்ரெஸ்ஸா? அது என்கிட்ட தாண்டி இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன், கவலைப்படாத. யோ, என் ட்ரெஸ் எங்கயா? என்னையா பண்ண என் ட்ரெஸ்? அம்மா, எனக்கு யார் ட்ரெஸ் மாத்தி விட்டா? நீ ஒண்ணும் மாத்தலையே. என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டீடி? அது எப்படி? நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி பக்கத்துல யாரையாச்சும் விடுவேனா? அப்படி விடுறதுக்கு இங்க யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால நான் தாண்டி சேஞ்ச் பண்ணி விட்டேன். அது மட்டுமா, என்னோட ஃபேவரட் ஷர்ட் இந்த ஒயிட். இந்த சட்டைய எனக்கு பிடிச்சவளுக்கு எனக்கு பிடிச்ச சட்டையை போட்டுக்கிட்டேன். உன் தலையெல்லாம் தொடச்சு விட்டேன் தெரியுமா? அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியே இன்னைக்கு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருந்தேன். அப்படியே பார்க்க தேவதை மாதிரி இருந்தடி. எனக்கு கலட்டவே மனசு இல்லை. என்ன பண்ண, கலட்டணும்ல, அப்பதானே சட்டையை போட முடியும். அதாண்டி மனசே இல்லாம நான் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன். ஏய், அது கிளத்தலன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுண்டியே, அதனால தாண்டி கிளத்துனேன். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட உடம்பு சரியில்லாம போயிட்டு யார் அவங்கிட்ட சொன்னா? அடியே கூறுகட்ட குப்பை, அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. நீ மலையில தான் மயக்கம் விட்டு விழுந்துட்ட. ரொம்ப நேரம் மலையில நின்று நனைஞ்சுக்கிட்டே இருந்த, அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுந்துட்டேன். அதான் உன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமா இருந்துச்சு. அப்படியே எப்படி பெட்ல உன்னை தூங்க வைக்க முடியும்? அதனாலதான் மாத்தி விட்டேன். அப்படியே உன்னை போட்டுருந்தேன், இந்நேரத்துக்கு உனக்கு ஜன்னி வந்திருக்கும். மலையில நினைச்சனா? நான் நிக்கும் போது மழை ஒண்ணும் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அதான் நீ மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் மறந்துறியே. அப்படி இருக்கும்போது எப்படி ஞாபகம் வரும்? வேணும்னா ட்ரெஸ் எடுத்தாந்து காட்டுறேன், ரொம்ப ஈரமா இருக்கு. என் ட்ரெஸ்ஸையும் உன் ட்ரெஸ்ஸையும் தான் டிரைவர்ஸ்க்கு போட்டிருக்கேன். அதனால தாண்டி ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன். என்கிட்ட லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல நானும் எங்க அப்பாவும் தானே, அதனால எங்க ட்ரெஸ் தான் இருக்கும். அதனாலதான் உனக்கு என் சட்டையை போட்டு விட்டேன். அப்போ அப்போ ட்ரெஸ் நீங்க மாத்துனீங்கன்னா ஐயோ. பதறாத, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. கண்ணை மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன். நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேனே, உன் அனுமதி இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. நான் சொன்னதுதான் புரியுதா? நீ நம்புறதா இருந்தா நம்பு, இல்லைன்னா விடு. நான் மாத்தும் போது கண்ணை மூடிக்கிட்டு தான் உன் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன். நான் எதுவும் பண்ணவும் இல்லை, எதுவும் பார்க்கவும் இல்லை. நீ என்ன நம்பலாம். இந்த விஷயத்துல நான் ஜென்டில்மேன் தான், புரியுதா? யாரு நீயா ஜென்டில்மேனே? எப்படி வாய்க்குசாம நான் ஜென்டில்மேன் சொல்றான்னு பாரு. புழுகலாயா? இப்படி அண்டாண்டாவா புழுக கூடாது. நீ ஜென்டில்மேனா இருக்கிறவ அடுத்த ராத்திரில செல்ஃபி எடுத்து 1க்கு 15 20 இத்தனை மெயின்டைன் பண்ற நீ ஜென்டில்மேன் என்ன? வெளியில அண்ணியனே, உள்ள ரெமோ. நீ சொல்லிக்க வேண்டியதா ஜென்டில்மேனு. எனக்கு தெரியும்டி நீ என்ன நம்ப மாட்டேன்னு. எப்போதுமே நான் உனக்கு கெட்டவனா தானே தெரியுவேன். இந்த பாருடி, நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை.
நான் எதுவும் பார்க்கல. நான் கண்ணு மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டேன். புரியுதா? நான் நம்ப மாட்டேன். உண்மையிலே வேற என்னமோ நடந்திருக்கு. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, அப்படித்தானே? மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நம்புனா நம்பு, இல்லைன்னா விடு. இப்போ மட்டும் பார்த்தா மட்டும் என்னவா என்ன புதுசாக பார்க்குறேன் எல்லாம் வேண்டாம். தேவையில்லாம என் வாயை கலராத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் தான் பார்க்கலன்னு சொல்றேனே. அனுமதி இல்லாம நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். புரியுதா? தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத. இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இந்த ஆள் சொல்றது நம்பலாமா வேண்டாமா? நம்பலான்னு தோணுது, நம்ப கூடாதுன்னு தோணுது. ஏன்னா நேத்து நடந்த சம்பவம் அப்படி. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லவனா இல்ல இவரு கெட்டவனான்னு ஒன்றும் புரியலையே. சரி இரு, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடு. ரொம்ப நேரம் ஆயிட்டு, இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பேச்செல்லாம் தேனுடிகிற மாதிரி தான் பேசுறாரு, ஆனா செயல்லாம் ரொம்ப மோசமா இருக்கே. நீ நல்லவனா இல்ல கெட்டவனாயா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லியா? இந்த சாப்பிடு. உங்க வீட்டு சாப்பாடு ஒன்றும் எனக்கு வேண்டாம். சப்பா முடியல, குரங்கு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னடி உனக்கு பிரச்சனை? சாப்பாடு தானடி, அது யார் வீட்டில் சாப்பிட்டா என்ன? சரி, ஏன் எங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன்? நான் தான் உங்க மேல கோவமா இருக்கேனே. எனக்கு உங்களையும் பிடிக்கல, உங்க வீட்டையும் பிடிக்கல, உங்க வீட்டு சாப்பாடையும் பிடிக்கல. இவள வர்ற கோபத்துக்கு அப்படியே தூக்கி வச்சு படிச்சிடலாம் போல இருக்கு. சேட்டை பிடிச்சவா, வாழு வாழு. இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, எதுக்கு இப்ப கிட்ட வந்தீங்க? தள்ளி உட்காருங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுன வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிடும் பாத்துக்க. ஒழுங்கா சாப்பிடுறீ. பொறுமையா சொன்னா கேட்கவே மாட்டேன்றா. அடங்கப்புறாரி, வாயாடி வாழு. என்ன திட்டுறீங்கல்ல, நான் சாப்பிட மாட்டேன். ஏய், உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன்டி, தயவு செய்து கொஞ்சோண்டு சாப்பிடுறீ. ஏன்டி இப்படி எல்லாம் சேட்டை பண்ணுத? என்னால முடியல பாத்துக்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க. இப்ப லஞ்ச் டைம் வந்துருச்சுடி. என் தங்கம் இல்ல, என் பட்டு இல்ல, அவனை திட்டவே மாட்டேன். புரியுதா? எந்த கோமா இருந்தாலும் நீ என்கிட்ட காட்டு. சாப்பாடு மேல காட்டாதமா. இந்த கொஞ்சோண்டு தான், கொஞ்சமா சாப்பிட்டு. என் தங்கம் இல்ல, சாப்பிடுமா? நான் என்ன குழந்தையா இல்ல குழந்தையான்னு கேக்குறேன். இன்னும் குழந்தைக்கு சோறு விட்டுற மாதிரி தங்கம் செல்லம் இருக்கியே. எனக்கு சாப்பிட தெரியும், நீங்க வச்சுட்டு போங்க. வேணாம் எனக்கு இப்போ. நீ அப்படியே சாப்பிட்டு கிழிச்சிருவ. ஒழுங்கு மரியாதையா ஆகட்டடி, இல்ல நான் அப்படி சொன்னதை செஞ்சிருவேன் பாத்துக்க. எதுக்கு வம்பு? சாப்பிடுவோம், இல்ல சொன்னதை செஞ்சிரும். எவ்வளவு படா படுத்துது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அது மட்டும் சாப்பிடு. சரியா? வேண்டாம், போதும். எனக்கு பசி எடுக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, உனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். சரியா? இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப எதுக்கு என்ன இப்படி விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நானும் குழந்தையா? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். ஆமா, டைம் என்ன இருக்கும்? டைம் இப்போ ஒரு 12 இருக்கும். ஐயோ, 12 ஆயிட்டா? போச்சு போச்சு, இன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, நான் அங்க வர வந்துட்டேனே. இப்ப என்ன பண்ண? பாவம், அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே. ஏய், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீட்டிங் வந்து லஞ்சுக்கு அப்புறம் தான். 2 மணிக்கு மீட்டிங்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாரும் 2 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ யாரும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ எந்த டென்ஷனும் ஆகாத, புரியுதா? அப்படியா? இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, சரி. அப்போ நவருங்க, நான் இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக மீட்டிங் அட்டன் பண்ண சரியா இருக்கும். நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் நீ மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டாம். நீ பேசாம இங்கே இரு. ஏன், எதுக்கு என்ன மீட்டிங் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? என்னால் அந்த வேலையை சரியாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏய் லூசு, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. உனக்கு கொடுத்த வேலையை நீ எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணுவ. அது எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருக்க. இப்போ உனக்கு தேவை ரெஸ்ட்டு. அதை மட்டும் எடுத்தா போதும். இந்த மீட்டிங் தானே, நீ அங்கே என்னெல்லாம் பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியோ அதை எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உன்னோட ஃபைல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீ எப்படி அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சியோ அதே மாதிரியே நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். சரியா? நீ இப்போ ஓய்வெடு, அது போதும். இல்லை, அது இந்த பாரு, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருந்தா சொல்லு, நானே போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். இல்லைன்னா விடு, நான் கொண்டு போய் உன்னை ஆஃபீஸில் விட்டுறேன். போய் நீனே பார்த்துக்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் போனால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். நீங்களே அட்டன் பண்ணுங்கள், நான் இங்கேயே இருக்கேன். இந்த ஒன்லியாச்சும் என்ன நம்புறியே, அது போதும். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கு. ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். நான் வந்து உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். நீ தனியாக போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எங்கேயும் போகக்கூடாது. சொல்லிட்டு தான் போறேன். ஏதாச்சும் ஏடாவோட வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிருவேன் பார்த்துக்க. அதை போக மாட்டேன்
மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? எதுக்கு சும்மா சும்மா என்னையே திட்டிக்கிட்டே இருக்கீங்க? போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை பத்துக்க, இன்னும் சொல்ல விட மாட்டா, உடனே மூஞ்சி தூக்கிக்கிட்டு. சரி நான் கிளம்புறேன். என்ன? அம்மா, நீங்க ஈவினிங் வர்ற வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் ட்ரெஸ் எங்க? அந்த ட்ரெஸ் தாங்க, நான் போட்டுக்கிறேன். இது வேண்டாம். அந்த ட்ரெஸ் இப்போ வேண்டாம், அது ரொம்ப ஈரமா இருக்கு. இப்போ அதை போட்டேன்னா மறுபடியும் உனக்கு காய்ச்சல் என்னமோ வந்துடும். அது வேண்டாம். உனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த ட்ரெஸ் போட்டுக்க. ம், இல்ல இல்ல வேண்டாம், என் ட்ரெஸ்ஸே தாங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். உன்ன நான் என்ன சொன்னாலும் உடனே கேட்க மாட்டியா? எல்லா விஷயத்துக்கும் எதுக்கடி இப்படி வாக்குவாதம் பண்ற? இந்த பாருடி, நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததும் உனக்காக ஒரு ட்ரெஸ் ப்ரெசென்ட் பண்ணலான்னு நேத்தே வாங்கி வச்சுட்டேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துட்டு, நீ அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்க, அது நல்லா தான் இருக்கும். நான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன்டி, ப்ளீஸ் எனக்காக அதை போட்டுக்க. சரி, எங்க வச்சிருக்கீங்க? அது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் இருக்கு, அங்க போய் மாத்திக்க. எனக்கும் நேரமாயிட்டு, நானும் ட்ரெஸ் மாத்தணும், ஆஃபீஸ் போகணும்ல. இங்கேவா ட்ரெஸ் மாத்த போறீங்க? அப்போ நான் நீ அந்த ரூம்ல போய் மாத்திக்க, அந்த ரூம்ல டோர்லாம் இருக்கு, லாக் பண்ணிக்க, சரியா? அப்புறம் நாங்க ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருப்பேன், எட்டி எட்டி பாத்துறாத, அப்புறம் எனக்கு வெக்கமாயிடும். உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, அதுக்காக தெரியாமலாம் உன்னை பார்க்க வேண்டாம், சரியா? உங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க ட்ரெஸ் மாத்துறத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு. தொலைச்சு நீங்க ஒன்னும் எட்டி பார்க்காம இருந்தா போதும். நான் ஏன்டி எட்டி பார்க்க போறேன்? அதான் நான் முன்னாடியே எல்லாம். ஐயோ, ஒழுங்கா போயிருங்க. நான் ட்ரெஸ் மாத்த போகணும், நீங்க வெளியில போங்க. நான் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும், போங்க. சரிடி நான் போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு கூட. உங்களை ஒரே கோவத்துக்கு குரங்கு எல்லா வாழத்தனமும் சேட்டிங்க இது பண்ணுது. கடைசியில் நான் பண்றேனா? ஓட வச்சீங்க வந்துதானே ஆகணும். வாங்க பாத்துக்கிறேன். என்ன இவ்வளவு ஆளுக்கணும்? ட்ரெஸ் மாத்த போறேன்னு சொன்னவா இவ்வளவு நேரமா மாத்திக்கிட்டு இருக்கா? ஒருவேளை மயக்கம் போட்டு என்ன விழுந்திருப்பாளா? ஐயோ, தனியா வேற விட்டுட்டு போயிட்டோமே. ஏ ரூபி, ரூபி. என்ன சொல்லுங்க. போட நல்லாதான் இருக்கா. ஏய், இந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா? எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் வாடி, நான் ஆபீஸ் கிளம்பணும். வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, நான் ஏதோ சுடிதார் என்னமோ இருக்குன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா சாரி எடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு சாரியே கட்ட தெரியாது. இது எப்படி கட்டிட்டு வெளியில வர போறேனோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுவேன். அடி பாவி, ஒரு சாரி கூடமா உனக்கு கட்ட தெரியாது, ஆனா வாயை மட்டும் இந்த பேச்சு பேசுற. ஐயோ, நான் வேற இது தெரியாம அவளுக்கு சாரி எடுத்து கொடுத்துட்டேனே. ஏ கட்ட முடியலையா? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? நான் என்ன பண்ணட்டுமா? ஹெல்ப் பண்ண போறீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணுவிய? அது இல்லடி, உனக்கு தான் சாரி கட்ட தெரியாதுன்னு சொல்ற. எனக்கும் தெரியாதான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேனே, அதுக்கு தான் சொல்றேன். வரட்டுமா உள்ள? உள்ள வந்தீங்க கைய முறிச்சிருவேன். வருவாராம்ல வருவாரு. நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஹெல்ப் ஒண்ணு எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, உஷாராத்தான் இருக்க. பாவம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப பண்றாளே. ஐயோ, இவர் இங்கே தான் நிற்காரா? நான் சாரி வேற ஒழுங்கா கட்டியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. ஒருவேளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டா. வாய் மட்டும் இவ்வளோ பேசுகிற, ஒரு புடவை கிட்ட தெரியலையான்னு சொல்லிட்டா அவமானமாக போயிடுமே. என்ன பண்ண? பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம். என்னங்க? வந்துட்டியா? நேரமாயிட்டு, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல இல்ல, நான் சும்மாதான் பக்கத்துல வந்தேன். அது நீ போக வேண்டாமே, எங்கே இரு. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரியில பாக்குறேன்னா எனக்கு இப்படி உன்னை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதனால இப்போ போக வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாமே.
நீ இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. நான் இந்த சாரி எடுக்கும் போது கூட நினைக்கல உனக்கு இது மேட்சா இருக்குமான்னு. ஆனா இப்போ நீ கட்டினதும் இந்த சாரி அழகாயிட்டு. அதனால கொஞ்ச நேரம் உன்னை இப்படி பார்த்துக்கிறேனே. நான் எதுவும் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல வேண்டாம், நான் போறேன். இது சரியா வராது, நான் போறேன். உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன், புரியுதா? இப்ப என்ன, நான் கிட்ட வர வேண்டாம், உன்னை தொட வேண்டாம், அவ்வளவுதானே? நான் தொடவும் மாட்டேன், கிட்ட வரவும் மாட்டேன். ஆனா உனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லு. அதுக்கப்புறம் நான் அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை இப்படி சாரியில இல்ல இல்ல, நான் உன்னை எதுவும் பண்ணல, தள்ளியே நிக்கிறேன். ஆனா நீ போயிடாத. இதுக்கப்புறம் சத்தியமெல்லாம் என்னால முடியாதுடி, முடியாது. இந்த பாருடி, என்ன 2 திட்டு வேணாலும் திட்டிக்க, ஆனா கிட்ட வராதுன்னு மட்டும் சொல்லாத. உன்னை இப்படி பார்த்துட்டு என்னால தள்ளிலாம் நிக்க முடியாது. அப்படி நின்ன எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். இவ்வளவு அழகா இருப்பியாடி நீ சாரி கட்டினா, அப்படியே தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கடி. இங்க பாரு, நான் உன் பக்கத்துல வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சிட்டு மட்டும் விட்டுறேன்டி. அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுறி. நான் பாவம்ல, உன்னை இப்படி பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுடி. அதுக்கப்புறம் நான் இதையே நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட தேவையில்லாத வேலைலாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் எசக்கு பசக்கு ஆகும். நீ அதுக்கு என்கிட்ட கோவப்படுவ. அதுக்கு பதில் இப்போ மட்டும் கொஞ்சமா உன்னை கொஞ்சிட்டு விட்டுறேன்டி, ப்ளீஸ். என்ன கிட்ட வரவா? ஒன்றும் பண்ண மாட்டேன், கொஞ்சமா கொஞ்சிட்டு மட்டும் விட்டுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், தள்ளி போங்க. அப்புறம் வேணும், எனக்கு வேணும். கொஞ்சமா கொஞ்சமா. ஏய், என்ன அங்க திரும்பிட்ட? இங்க பாரு, உன்னதாண்டி, இங்க பாருன்னு சொன்னேன். என்ன சொல்லுங்க? கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. கோவமா? நான் ஏன் கோவமா இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ கோவம் இல்ல, அப்படித்தானே? அதான் இல்லைன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? நான் எந்த கோபமாவும் இல்லை. நான் ஏன் கோப்பணும்? எது கோப்பணும்? நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கோவப்பட? அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான்லாம் ஒன்றும் கோப்பலையே, நான் சும்மா தான் இருக்கேன். எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. இப்போ எதுக்கு சிரிக்கீங்க? கோவமா இல்லன்னு சொல்லி சரியான கோவத்துல இருக்க போலியே. நீ இருக்கிற கோவத்தை பார்த்தா என் பண்டையில ஏதாச்சும் தூக்கி போடணும் போல இருக்கு போல. நீ எதுவும் செய்யணும் போல தோணுதோ? அடிக்கணும்னு தோண்டா இல்ல திட்டணும்னு தோண்டா? என்ன தோணுது உனக்கு? சொல்லு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். இந்த பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா, நான் ஏன் கோவப்படணும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சும்மா இருக்கவள கோவமா இருக்கியான்னு கேட்குறீங்க. நான் ஏன் உங்களை திட்டணும்? நான் எதுக்கு உங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கணும்? நான் பேசாமல் இருக்கேன், நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கு அப்படிலாம் தோண போகுது? அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணலை. உனக்கு அப்படித்தான் தோணுதுன்னு நான் சொல்றேன். அதான் தோணலன்னு சொல்றேனே. தோணுது இல்ல, தோணலை. உனக்கு அப்படிதான் தோணுது, ஆனா அது எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு? ஏன் எனக்கு அப்படி தோணணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அடியே கேடி, எனக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. என்ன
கொஞ்சமா கொஞ்சிக்கிறேன்னு சொன்னா இப்ப என்னன்னா பக்கத்துல வந்தா தொட்டா தூக்குனா ஆனா ஒண்ணுமே பண்ணாம இப்படி நம்மள பக்கத்துல உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானே உன் மனசுல தோணுது. இல்லையே, அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணலை. இந்த பாருங்க, நீங்கள் என் கிட்ட வந்தால் தான் எனக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் என்னை தொட்டுருந்தீங்க, நான் அப்போ தான் சரியான கோவப்பட்டிருப்பேன். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும், உங்களை திட்டியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்போ என்னை தொடலை, அதனால எனக்கு எந்த கோபமும் வரல. அதான் நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணலை. தோணல? அதான் தோணலைன்னு சொல்கிறேனே, அப்புறம் என்னவா? சரி, உனக்கு எப்போ நான் தொட்டா உனக்கு பிடிக்கும்னு தோணுதோ அப்போ சொல்லு, நான் உன்கிட்ட வரேன். அது வரைக்கும் நான் உன்கிட்ட வரல, போதுமா? இந்த பாருங்க, நீங்கள் எப்போதுமே என் கிட்ட வந்தால் எனக்கு பிடிக்காது. எனக்கு உங்களை பற்றி எதுவும் தோணவும் செய்யாது. நீங்கள் இப்படியே இருங்க, நான் இப்படியே இருக்கேன். இதுதான் நல்லா இருக்கு. எனக்கு எப்போதுமே தோணாது உங்ககிட்ட வரணும்னு. தோணாதப்போ நான் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? அதெல்லாம் என் மனசில் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் தோணலை. நீங்கள் இப்படியே இருங்க, நான் இப்படியே இருக்கேன், அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப தான் பேசுகிறாரு. அப்படியே இவர் தொடாமல் என்னால் இருக்க முடியாது. ஏய் கேடி, சிலிப்பவா செய்யற? உனக்கு இந்த ராஜா பத்தி சரியா தெரியலடி. இரு, உன்கிட்ட என் வேலையை காட்டினாதான் நீ ஏன் வலிக்கு வருவ. விடுங்க, எதுக்கு இப்போ என்னை தொட்டீங்க? உங்களை என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன தொட்டீங்க? தள்ளிப்போங்க, விடுங்க என்ன. அதான் கொஞ்சம் கொஞ்சிக்கிறேன்னு சொன்னேன்லாடி, அப்புறம் என்ன? கொஞ்சமா கொஞ்சிட்டு அப்புறம் விட்டுறேன். அதுக்கப்புறம் உன்னை தொடவே மாட்டேன். தொடமாட்டேன்னு சொல்லிட்டு என்னை தொட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்கிட்ட என்ன உரிமை இருக்கு? எதுக்கு என்ன தூக்கி இப்படி மடியில் உட்கார வச்சிருக்கீங்க? இந்த பாருங்க, உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை. அப்புறம் நீங்க எனக்கு கொஞ்சமும் கூடாது. இப்படி ஏதாச்சும் பண்ணீங்க நான் கோவம் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா என்னை விட்டுருங்க. உன்னை என் மடியில தூக்கி வைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கணுமோ அந்த உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன, இப்போ மட்டும் இல்ல, எப்போதுமே அந்த உரிமை எனக்கு மட்டும்தான். நீ எனக்கு உரிமைப்பட்டவா, எனக்கு சொந்தமானவா. உன்னை மடியில தூக்கி வைக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு, உன்னை கொஞ்சம் உரிமை இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் எந்த உரிமையும் நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்கல, புரியுதா? நீ எனக்கு உரிமை கொடுக்கலன்னா என்னடி? எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லாத்தையுமே. இல்லனா என்ன எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னா இல்லன்னு ஆயிடுமா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி. ஆனா இப்போ எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு தோணுது, அத இப்ப பண்ணுவேன். ரவி, ஒன்னு சொல்லவா? அது இப்போ நீயா இருக்க, நீயா மட்டும்தான் இருக்க. உன் மனசுல எதுவும் இல்ல, யாரும் இல்ல. நீ ரொம்ப தூய்மையா இருக்கிற. இப்போ உன் இதயத்துல யாருக்கும் இடம் இல்ல, காலியா புத்தும் புதுசா இருக்கு. அந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் கொடுப்பியா? என்ன? நீ என் காதலை ஏத்துக்கணும். உன்னோட அந்த அழகான இதயத்தை எனக்கு கொடுக்கணும். நீ எனக்கு சொந்தமாகணும். என் கூடயே இப்படியே எப்போதும் இருக்கணும். என் வாழ்க்கை முழுக்க இந்த ராஜா இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என் கூட இப்படியே இருக்கணும். என்னை ஏத்துப்பியா? வாழ்க்கையில என்னை ஏத்துப்பியா? என் கூட சேர்ந்து இருப்பியா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நீ வேணும் எனக்கு. இப்போ உன் மனசுலயும் உன் இதயத்திலையும் ஒண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயா இருக்க. நீயா இருக்கும் போது நான் உன்கிட்ட கேட்கிறேன், என் காதலை ஏத்துக்க, என்னை ஏத்துக்க. நீ எனக்கு வேணும்டி, நீ எனக்கு வேணும். இல்ல, அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும். நான் பார்த்தேன் உன் கண்ணுல என் மேல இருக்க காதல. ஆனா நீ சொல்றதுக்கு தயங்குற. அந்த தயக்கம் போற வரைக்கும்
நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த பாரு, நான் எப்போதுமே உனக்கு உனக்கு மட்டும்தான் சொந்தம். அது என் மனசா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, நான் உனக்கு தான் சொந்தம். இந்த ராஜா முழுசா உனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் நீ என்னை ஏத்துக்கிற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் நான் உன்னை தொட மாட்டேன். நமக்குள்ள எதுவும் நடக்காது. உன் முழு சம்மதத்தோட உன் மனசை எப்போ எனக்கு கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ, எப்போ நீ எனக்கு சொந்தமாகணும்னு நினைக்கிறியோ, அப்போ எல்லாமே எல்லாமே உனக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். என்னையும் என்னையும் உனக்கு கொடுப்பேன். ரொம்ப நாளைக்கு என்னை வெயிட் பண்ண வச்சிடாத. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ தூங்கு. ரொம்ப டயர்டா இருப்ப. நீ தூங்கு. நான் ஈவினிங் வந்து உன்னை வீட்டில் விட்டு வரேன். சரியா? ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவா இருந்தாலும் கேளு. எதுவா இருந்தாலும் சரி, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஈவினிங் இந்த மாதிரி நீ எனக்கு வெயிட் பண்ணும். நான் சீக்கிரம் கிளம்பி வரணும். உனக்கு பிடிச்சதை தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கணும். நீ அதை சந்தோஷமா வாங்கிக்கணும். இப்படிலாம் இருக்கு. சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதான் கேட்டேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு. நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்ல, வேண்டாம். ஆனா சொல்லு, தயங்காத. என்ன வேணும்? பூ, ஸ்வீட்டு, சிச்சா அது இல்லை, சாக்லேட்டு இல்லை வேற ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு, என்ன வேணாலும். உனக்கு கொலுசு இல்லை ரிங்கு, எது வேணும் கேளு. என்ன வேணாலும் வாங்கிட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஈவினிங் என்ன சொன்ன? சொல்லு. அது உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னேன். வந்துடு. சீக்கிரம் வந்துடு. ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே சீக்கிரமா வந்துடு. வெயிட் பண்ணு. நான் வந்துடுவேன். ஐயோ, வேணும்னா இன்னைக்கு ஆஃபீஸ் போகாம கூட இருக்கணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஆஃபீஸ் போங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குல்ல, அதை பாருங்க. நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஈவினிங் வந்தால் போதும். இல்லை, பார்த்துக்கலாம். மீட்டிங் தானே. நாளைக்கு வேணாலும் இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேனே. நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல, எதுக்கு? அதுக்கு பதில் நான் இங்கேயே இருக்கேனே உன் கூட. இல்லை, வேண்டாம். நீங்கள் போங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதான் நீங்கள் ஈவினிங் சீக்கிரம் வாங்க. அது போதும். ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். உனக்கும் டைம் வேணும்ல. ஈவினிங் வரைக்கும் தானே. நான் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துடுவேன். அதுக்குள்ள நான் சீக்கிரம் வந்துடுறேன். எனக்கு மனசே இல்லையே. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறீங்களா? நான் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கேன். உங்களை எப்போதும் கோவப்படுத்துகிறேன், கஷ்டப்படுத்துகிறேன். அப்படி இருந்தும் என் மேலே நீங்கள் காட்டுற அந்த காதலும் அக்கறையும் குறையவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் ஏன் இப்படி துடிச்சு போகிறீங்க? என்னையே இப்படி பத்திரமா பார்த்துக்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு என் மேலே காட்டின அந்த அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என் மனசில் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்போ நானாக இருக்கேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா? ஆனால் பிடிக்கலையா? ஏற்றுக்கவா? ஆனால் எதுவும் புரியல. ஆனால் இப்போ நானாக இருக்கேன். நீங்கள் காட்டுற இந்த காதலும் அக்கறையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது காதலை எடுத்துக்கவா என்னன்னு தெரியல. எனக்கு ஏற்கனவே என்ன இல்லை, நான் அதை பற்றி நினைக்கல. நான் அதை மறந்துட்டேன். மறுபடி
போற இந்த முடிவு என் வாழ்க்கையை எங்கேயும் திசை மாத்திடக்கூடாது. எனக்கு அதான் பயமா இருக்கு. ஆனா நீங்க எனக்கு எப்போது கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஈவினிங் வரைக்கும். ஈவினிங் நீங்க சீக்கிரம் வந்துருங்க. அதுக்குள்ள என் மனசுல ஒரு தெளிவு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன்.